ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கவினா கிளாஸஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக 2025 டிஎன்பிஎஸ்சியில் நடந்த ஒரு எக்ஸாமினேஷனில் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்பை பேஸ் பண்ணி ஒரு சம் கேட்டிருந்தாங்க. ஆனால் இதை சால்வ் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதனால தான் இந்த சம்மை நம்ம இப்போது பெக்குலியராக பார்க்குறோம். சரிங்களா? ஸோ வாங்க இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, இதை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். என்ன சம் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த HCF ஆஃப் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டேர்ம் என்ன, 18x³ - 24x² + 42x - 36 அப்படிங்கிறது ஃபுல்லாக ஒரு டேர்ம். இன்னொரு டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க, 3x³ - 9x² + 30x - 24 அப்படிங்கிறது அடுத்த டேர்ம். ஸோ இந்த 2 டேர்மோட HCF என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப சிம்பிள், பட் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க தமிழ்லேயே கொஷின் பார்த்துருவோம். 18x³ - 24x² + 42x - 36. ஸோ இந்த டேர்முக்கும் 3x³ - 9x² + 30x - 24 இந்த டேர்முக்குமான மீ போவா காண்க HCF என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி LCM HCF சம் பார்க்கும்போதில் நீங்கள் வந்து இங்கிலீஷ் கொஷினில் ஒருக்க பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் HCF LCM அப்படின்னு டேரெக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஒருக்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு சம் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை HCF கண்டுபிடிக்கிற சம்முக்கு மாற்றி அவசரத்தில் LCM கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிற மார்க் வந்து நம்மளுக்கு லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து இங்கிலீஷ் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையுமே பார்த்துக்கோங்க. LCM டேரெக்டாக LCM தான் கொடுப்பாங்க. HCFை வந்து HCF அப்படின்னும் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா GCD அப்படின்னும் கொடுப்பாங்க. ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு HCFை தான் குறிக்கக்கூடியது. ஸோ இங்கிலீஷ் கொஷினில் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சம் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள், நம்மளுக்கு மிஸ்டேக்ஸ் இருக்காது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா க்யூப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே தான் நம்மளுக்கு வச்சுருக்க ட்விஸ்ட்டே. ஸோ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேர்மை மட்டும் எடுத்துக்கலாம். 18x³ - 24x² + 42x - 36 இதை மட்டும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ 18, 24, 42, 36 இந்த நம்பரெல்லாம் பாருங்கள். எல்லாத்துலேருந்துமே நம்ம எதை காமனாக எடுக்க முடியும் நம்பர்லேருந்து? நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லாமே 6ஓட மல்டிபிள்ஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், 6ஐயே காமனாக தூக்கி வெளியே போட்டுடலாம். சரிங்களா? இப்போ 6ஐ காமனாக எடுத்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னு பாருங்கள். 6 வெளியே போயிடுச்சுன்னா 6 3s are 18 இல்லையா? அப்போ 3x³ நம்மளுக்கு மிச்சம் இருக்கும். அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்கள், இங்கே 24 இருக்குது. 6 4s are 24 இல்லைங்களா? அப்போ இங்கே மைனஸ் கவனமாக போடணும்ப்பா. -4x² அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து பாருங்கள் 42 இருக்குது. 7 6 are 42ன்னு தெரியுமா? அப்போ 6 போயிடுச்சு அப்படின்னா இங்கே நம்மளுக்கு 7x இருக்கும். லாஸ்ட்டு பாருங்கள் -36ன்னு இருக்குது. 6 6 are 36ன்னு தெரியும். ஒரு 6 போயிடுச்சுன்னா என்ன இருக்கும், இன்னொரு 6 இருக்கும். மைனஸ் நம்ம கவனமாக போடணும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்பை நம்ம எல்லாருமே ஈஸியாக போட்டுருவோம் இல்லைங்களா? ஜஸ்ட்டு 6ஐ காமனாக எடுத்து உள்ளே என்ன டேர்ம் இருக்குது அப்படிங்கிறத போட்டாச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணி கொண்டு வரணும். ஒரு வேளை இந்த டேர்ம் வந்து நம்மளுக்கு இங்கே x² இருந்தது அப்படின்னா என்ன பண்ணியிருப்போம், இதை கடகடன்னு ஃபேக்டரைஸ் பண்ணி போட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், HCF என்ன அப்படின்னு ஈஸியாக எடுத்திருப்போம். ஸோ இங்கே வச்சுருக்க ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்மளுக்கு க்யூபில் கொடுத்துருக்காங்க. அதுதான். ஸோ க்யூபை சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எப்படி சால்வ் பண்ணணுன்ற மெத்தட் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6ஐ விட்டுருங்க. இந்த ஈக்குவேஷனை மட்டும் பாருங்கள். இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எக்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த நம்பரை மொத்தமாக நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? அந்த ஈக்குவேஷனில் இருக்கிற எக்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு நம்பர் எல்லாத்தையும் எழுத போகிறோம். ஸோ இப்படி நம்பராக எழுதி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபேக்டர் என்ன அப்படின்னு கொண்டு வர போகிறோம். இப்போது x² - x + 6 அப்படின்னு இப்படி ஈக்குவேஷனாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து 6 வரணும்ப்பா, மல்டிப்ளை பண்ணால் இங்கே ஆட் பண்ணால் நம்மளுக்கு 1ன்னு வரணும். அப்போ என்ன வரும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி நம்ம போடுவோம் இல்லையா? அப்படி போட்டு நம்ம எக்ஸோட வேல்யூ எடுத்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரியே க்யூப்பில் இருந்ததுன்னா ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு இதுதான் மெத்தட். ஸோ அங்கே எப்படி மல்டிப்ளை பண்ணால் அது வரணும், ஆட் பண்ணால் அது வரும்னு நம்ம பார்க்குறோமோ, இங்கே இதையுமே நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு இதுதான் மெத்தட். ஸோ பாருங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தட், ஈஸியாக போட்டுடலாம். எக்ஸை தான் விட்டுட்டோம், நம்பர்லாம் எடுத்து எழுத போகிறோம். ஓகேவா? 3க்கு 3 எழுதியாச்சு. சிம்பிளை வந்து நம்பர்ஸ் எழுதும்போது சிம்பிளோட சேர்த்து எழுதணும்ப்பா, அது ரொம்ப முக்கியம். இங்கே -4 இருக்குது, அதையும் எழுதியாச்சு. இங்கே +7 இருக்குது, அதையும் எழுதியாச்சு. இங்கே -6 இருக்குது, அதையும் எழுதியாச்சு. ஸோ கடைசி டைமில் எக்ஸ்லேயே அப்போ அதை எழுதக்கூடாது அப்படின்னு விட்டுறக்கூடாதுப்பா. அது வரையும் நம்ம ஃபுல்லாகவே சேர்த்து எழுதணும். சரிங்களா? ஸோ இப்படி எழுதுனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்ன சின்ன நம்பரை ஒரு நம்பராக போட்டு எந்த நம்பர் வந்து நம்மளுக்கு ஃபேக்டராக வருது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஒரு நம்பரை நம்ம போட்டு பார்க்கணும். அப்படி போட்டு பார்க்கும்போதில் லாஸ்ட்டு 0ன்னு வந்துச்சு அப்படின்னா
நமக்கு போட்டிருக்க நம்பர் வந்து நம்மளுக்கு ஃபேக்டராக இருக்கும். ஓகேவா? அப்படி லாஸ்ட்டு 0 வரல அப்படின்னா நம்ம எடுத்துருக்க நம்பர் வந்து ஃபேக்டராக இருக்காது. சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு சின்ன நம்பர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு டேரெக்டாக 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இந்த டானா மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு எந்த நம்பருமே இல்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 0 போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 3 0 நம்மளுக்கு நம்ம டேரெக்டாக இப்போ நம்ம அடிஷனல் சப்ட்ராக்ஷன் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, இங்கே 1 இங்கே போட்டிருக்கோம் இல்லையா நம்பர், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம அடுத்தடுத்து எழுதுவோம். இங்கே போட்டிருக்க நம்பர் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி என்ன பண்ணுமோ அப்படி எழுதுவோம். சரிங்களா? போட போட புரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம என்ன போட்டிருக்கோம்னு பாருங்கள். 3 - 4 + 7 - 6ன்னு இருக்குது. டானா மாதிரி போட்டாச்சு. நம்ம 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு எந்த நம்பருமே கீழே இல்லை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு, அதனால் நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 3 0 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 3 தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த டேர்ம் முடிஞ்சிருச்சு. அடுத்த செகண்ட் டேர்ம் போகணுமா, இங்கே நம்ம இப்போது இந்த 1ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 1 3 3 அப்படின்னு கிடைக்கும். இதை இங்கே போட்டாச்சு. இப்போது -4ஐயும் 3ஐயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ -4ஐயும் 3ஐயும் என்ன பண்ணணும், நம்ம ரெண்டுமே வேறு வேறு சிம்பிளாக இருக்கிறதால மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4 3 மைனஸ் பண்ணால் 1ன்னு கிடைக்கும். பெரிய நம்பர் யார், 4 தான். அவங்களோட சிம்பிள் என்ன, மைனஸ். அப்போது -1 அப்படின்னு வரும். ஓகேவா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே சால்வ் பண்ணும்போது நம்ம ஆடோ சப்போ என்ன வருதோ அதை நம்ம பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ இங்கே 1 இருக்கா, இங்கே -1 இருக்கா, இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 -7 பண்ணால் என்ன வரும், -1 தான் வரும். அதை இங்கே போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ இது ரெண்டும் என்ன பண்ண போகிறோம், ரெண்டுமே வேறு வேறு சிம்பிளாக இருக்கிறதுனால மைனஸ் பண்ண போகிறோம். 7லேருந்து 1 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 6ன்னு கிடைக்கும். ரெண்டுமே சிம்பிள் யாருக்கு பெரிய நம்பர், 7 தான் பெரிய நம்பர். பெரிய நம்பரோட சிம்பிள் என்ன, ப்ளஸ் தான். அப்போ இங்கே +6 தான் வரும். சரிங்களா? இப்போ நம்ம இங்கேயும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 6 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 6ன்னு வரும். இங்கே +6 இருக்குது, இங்கே -6 இருக்குது. அப்போ என்ன வரும், 0 அப்படின்னு வருமா? அப்போ இங்கே 0ன்னு வரதுனால நம்மளுக்கு 1 அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டராக இருக்கும். சரிங்களா? இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு புரியுதாப்பா? நம்மளுக்கு கீழே போடுற நம்பர் என்ன பண்ணணும், சைடில் இருக்க நம்பரையும் கீழே போடுற நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி அடுத்தடுத்து போடணும். ஸோ இங்கே நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுறோம், அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ பண்ணி சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். ஸோ இதுதான் க்யூபை ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கான மெத்தட். ரொம்ப ஈஸி தானே? எப்படி போடுறோம் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இங்கே லாஸ்ட்டு 0 வந்துருச்சு. அதனால இது நம்மளுக்கு என்னது அப்படின்னா 1 அப்படிங்கிறது இந்த ஈக்குவேஷனை பொறுத்த மட்டுக்கும் நம்மளுக்கு ஒரு ஃபேக்டராக இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x - 1 அப்படின்னு எழுதணும். நம்ம எடுத்தது +1 தானே, ஏன் -1 எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது x - 1 = 0 அப்படின்னு போடும்போது தான் எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும், எக்ஸோட வேல்யூ என்ன பண்ணுவோம், இந்த -1 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போவோமா, +1 அப்படின்னு ஆகும். அப்போ x = 1 அப்படின்னு வரும். நம்மளுக்கு x = 1 அப்படிங்கிறது தான் ஃபேக்டரே தவிர x = -1 அப்படிங்கிறது நம்மளோட ஃபேக்டர் கிடையாது. அப்போ நம்மளுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோமோ அதை நம்ம மாற்றி போட்டால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஃபேக்டர்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ என்ன வரும், நம்ம எடுத்த வேல்யூவாக கரெக்டாக வரும். அப்போ நம்ம +1 எடுத்துருந்தோம் அப்படின்னா x - 1 போடணும். அதான் இப்போ நம்ம = 0 போட்டு நம்ம சால்வ் பண்ணி காமிச்சோம். ஸோ நம்மளுக்கு ஃபேக்டர் 1 அப்படின்னு வரணும். ஸோ அப்போ நம்ம x - 1 நம்ம ஃபேக்டராக எடுக்கணும். ஓகேவா? அப்போ x - 1 அப்படிங்கிறது இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனோட ஒரு ஃபேக்டர். சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன் என்னவா ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x - 1 ஒரு ஃபேக்டர் ஆகிடுச்சா. அப்போ x - 1க்கு அப்புறமா இங்கே ஒரு x குறைஞ்சிரும். அதாவது பவரில் வந்து ஒரு x குறைஞ்சிரும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம x² x அப்படின்னு போட்டு நம்ம இந்த ஈக்குவேஷனை எழுதிடலாம். எப்படி எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா, 3x² - x +6 அப்படின்னு போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது நம்ம ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். இப்போ இங்கே ஸ்கொயர் வந்துருச்சு இல்லையா, இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம எப்பயும் போல் ஸ்கொயர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுவோம்ல, அதே மாதிரியே சால்வ் பண்ணி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? இதை எப்படி போட்டோம் அப்படிங்கிறது புரிஞ்சுதாப்பா? ஸோ இந்த இடம் புரிஞ்சுது அப்படின்னா இந்த சமயம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு கொடுத்துருந்த இந்த ஈக்குவேஷன் நம்ம இப்போ என்னவா மாற்றிருக்கோம், இந்த மாதிரி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி கொண்டு வந்து மாற்றிருக்கோம். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம அடுத்த டேர்மே சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்த டேர்ம் என்ன கொடுத்துருந்தாங்க, 3x³ - 9x² + 30x - 24ன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ இதில் பாருங்கள் 3 9 30 24 எல்லாமே 3 டேபிளில் சால்வ் ஆகக்கூடியது. ஸோ 3 நம்ம காமனாக வெளியே எடுத்துடலாம். என்ன கிடைக்கும், x³ 9x². 9x²லேருந்து நம்மளுக்கு 3 காமனாக வெளியே போயிடுச்சு அப்படின்னா 3x² வரும். மைனஸை கவனம், மைனஸை சேர்த்து போடணும். அடுத்தது 30 இருக்குது. ஸோ 3 வெளியே போயிடுச்சு அப்படின்னா 10 மிச்சம் இருக்கும். அப்போ 10x அப்படின்னு வரும். 24 இருக்குது. 8 3 24 இல்லைங்களா. அப்போ 3 வெளியே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 8 இருக்கும். மைனஸை கவனமாக போடணும். -8 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப் எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சிச்சா. ஜஸ்ட்டு 3 மட்டும் நம்ம காமனாக வெளியே எடுத்து போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டேர்மை மொத்தமாக நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், எக்ஸை ஃபுல்லாக விட்டுட்டு நம்பரை மட்டும் எழுதணும் இல்லைங்களா. ஸோ வாங்க நம்பர் மட்டும் எழுதலாம். x
எக்ஸ் கியூப் முன்னாடி நம்பரே இல்லை. அப்போ என்ன எழுதணும்? எக்ஸ் கியூப் முன்னாடி எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தமா? அப்போ நம்ம 1 அப்படின்னு எழுதணும். இங்கே என்ன வருது? எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி -3 இருக்கா, அதை எழுதிக்கணும். எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 10 இருக்கா, அதை எழுதியாச்சு. இங்கே நம்மளுக்கு -8 இருக்கா, அதையும் எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? சின்ன நம்பர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்? 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 போட்டாச்சு. கீழே மல்டிப்ளை பண்ணுறது நம்மளுக்கு எதுவுமே இல்லை இல்லையா? ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 0 போட்டாச்சு. இங்கே நம்ம 1ஐயும் 0ஐயும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 1ன்னு தான் வரும். ஸோ 1 கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு 1 கிடச்சதை என்ன பண்ணணும்? நம்ம 1 போட்டிருக்கோமா, இதையும் மல்டிப்ளை பண்ணி அடுத்த டேர்மில் போடணும். அப்போ 1 × 1 என்ன வரும்? 1ன்னு வரும். அதை நம்ம அடுத்த டேர்மில் போட்டாச்சு. -3 1 மைனஸ் பண்ண என்ன வரும்? -2 கிடைக்கும். -2 கிடச்சிருச்சு. இப்போ -2 ஆன்சர் என்ன பண்ணுவோம்? 1ஓட மல்டிப்ளை பண்ணி அடுத்த டேர்மில் போடுவோம். அப்போ -2 × 1 -2ன்னு வருமா, அதை நம்ம அடுத்த டேர்மில் போட்டாச்சு. 10 - 2 என்ன வரும்? 8 அப்படி நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். கிடைச்சிருச்சா? ஓகே. இப்போ நம்ம இதையும் மல்டிப்ளை பண்ணணும். 8ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 8ன்னு தான் கிடைக்கும். அப்போ 8 எடுத்துகிட்டு போய் அடுத்த டேர்மில் போட்டாச்சு. அப்போ 8 - 8 என்ன வரும்? 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டு 0 வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? நம்ம எடுத்திருக்க 1 வந்து இந்த ஈக்குவேஷனோட ஒரு ஃபேக்டர் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம எடுத்திருக்க 1 நம்ம எப்படி எழுதணும்? எக்ஸோட சேர்த்து எழுதும் போதில் x - 1 அப்படிங்கிறத நம்ம எழுதணும். அப்போ x - 1 அப்படிங்கிறது தான் இந்த ஈக்குவேஷனோட ஃபேக்டர். ஏன் x - 1 எழுதுகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? x - 1 = 0ன்னு போடும்போது தான் x = 1ன்னு கிடைக்கும். நம்மளுக்கு +1 தான் நம்மளுக்கான ஃபேக்டர். அப்போது x - 1ன்னு எழுதுனா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அப்போ x - 1 அப்படிங்கிறதுமே இந்த ஈக்குவேஷனோட ஒரு ஃபேக்டர் தான். அப்போ இந்த ரிமைனிங் இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அடுத்த ஒரு எக்ஸை பவரில் ஒரு எக்ஸ் குறைச்சி நம்ம ஈக்குவேஷனாக எழுதிடலாமா? இங்கே எப்படி எழுதுவோம்? 1 மட்டும் இருந்ததுன்னா x² அப்படின்னு எழுதுவோம். இங்கே -2 இருக்கப்படுத்து என்ன எழுதுவோம்? -2x அப்படின்னு எழுதுவோம். லாஸ்ட் டைம் என்ன கான்ஸ்டன்ட்டாமா, அப்போ +8 அப்படின்னு அப்படியே எழுதிடுவோம். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷனும் நம்மளுக்கு இந்த டேர்ம் வச்சு எழுத தெரியும் இல்லையா? ஒரு பவரில் ஒரு எக்ஸை குறைச்சி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே ஈக்குவேஷனாக எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்பயுமே ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் போடுவோம் இல்லைங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து 8 வரணும். ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு -2 வரணும். அப்போ நம்ம எந்த மாதிரி பிரிப்போம் அப்படின்னு போடுவோம்ல, அந்த மெத்தடில் போட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த சம்முக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சால்வ் பண்ண தேவையில்லை. பட் அதுக்கப்புறமும் சால்வ் பண்ண வேண்டியது வந்தது அப்படின்னா நம்ம ஸ்கொயரில் எப்பயுமே ரெகுலராக பண்ணுற மாதிரி பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போது நம்மளுக்கு கொடுத்துருந்த 2 டேர்மை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஸோ அதில் இந்த ஸ்டெப் தான் நம்மளுக்கு புது ஸ்டெப்பாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப் எப்படி போடணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்த சமயம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போது இந்த 2 ஃபேக்டர்ஸையும் பாருங்கள். நம்ம இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம்? நம்மளுக்கு கொஷினில் கேட்டது HCF என்ன அப்படிங்கிறது தான். அப்போ HCF நம்ம கண்டுபிடிப்போமா? நம்பரை மட்டும் பாருங்கள். இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போது வந்து 6க்கும் 3க்கும் HCF எடுத்தால் என்ன கிடைக்கும்? 3 தான் நம்மளுக்கு HCFாக வரும். ஓகேவா? அடுத்தது உள்ளே இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ இது வேறு டேர்மாக இருக்குது, இது வேறு டேர்மாக இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்குமே சம்மந்தம் இல்லை. ஸோ இது ரெண்டுமே வராது. அப்போ காமன் என்ன டேர்ம் இருக்குது? இங்கேயும் x - 1 இருக்குது, இங்கேயும் x - 1 இருக்கா? அப்போ ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறத நம்ம HCFாக எடுத்து எழுதுவோம் இல்லைங்களா? அப்போது 3 × x - 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு HCFாக கிடைக்கும். ஓகேவா? அப்போ இந்த 2 டேர்மையும் கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? 3 × x - 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு HCFாக கிடைக்கிது. ஓகேங்களா? எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க இல்லையா? 3 × x - 1 அப்படிங்கிறது நம்மளுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த சம்மில் பெக்குலியராக இருக்கிற அந்த ஸ்டெப்ஸை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களால் இந்த மாதிரி வேறு நம்பர் வச்சு சம் கொடுத்தாலுமே நம்மளால் ஈஸியாக போட்டுற முடியும். ஓகேவா? ஸோ இந்த சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படிங்கிறதால நம்ம இந்த சம்மோட தனியாக எடுத்துகிட்டு வந்து பார்த்தோம். ஸோ இந்த சம்மில் ஒரு வேளை நம்மளுக்கு HCF கேட்குறாம இப்போது LCM ஏதாவது கேட்டிருந்தாலுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதே மெத்தடில் சால்வ் பண்ணி நம்ம ஈஸியாக போட்டுருவோம் இல்லைங்களா? ஓகே. ஸோ இந்த சம் வந்து இப்போது ரீசெண்டாக நடந்த எக்ஸாமினேஷனில் கேட்ட ஒரு கொஷின். ஸோ இந்த புது மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரியே தொடர்ந்து நம்ம கூட மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே அடுத்த லேட்டஸ்ட் சம்மோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.